இந்தியா ஏன் வந்து ரொம்ப நியூட்ரலா ப்ளே பண்ணுது? இந்தியா வந்து ரொம்ப ஸ்மார்ட் பிளேங்க, அப்படிதான் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து நம்ம கண்ட்ரியை சுற்றி நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட் பண்ணுற இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ், பாகிஸ்தான். நீ நிஜமாலே அதை வந்து ரிமூவ் பண்ணணும்னா இந்த கண்ட்ரிஸும் நீ வந்து கன்சிடர் பண்ணிருக்கணும். சைனா வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிக்சரில் இல்லாமல் இருந்தாலும் இதற்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சைனா இஸ் த மெயின் ரீசன் ஃபார் ஈரான்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்க அந்த கிரைசிஸ் ஸ்ட்ரைக். இல்லை, இந்த ஸ்ட்ரைக்கே இஸ் ஃபார் வந்து சைனா அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப் வந்து ஈரானை ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால ஈரானுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. சைனா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஈரானில் என்னென்னலாம் பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்களோ ஒரு ரீஜனல் ஆர்கிடெக்சர் அவங்க பண்ணி வச்சது எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. முக்கியமாக ஈரான் மேலே நிறைய. ஆமாம், ஏன்னா ஈரான் வந்து எந்த அதர் கண்ட்ரிஸும் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாங்ஷன் இருக்குது. ஆனால் சைனா வந்து ஈரான் கிட்ட இருந்து 80% ஆஃப் த க்ரூட் ஆயில் வாங்குது அட் டிஸ்கவுண்டட் ரேட். கோஸ்ட் ஃப்ளீட் அப்படின்னு ஷிப்பிங், ரேடியோ சிக்னல்ஸ், டிரான்ஸ்மிட்டர்ஸ், ரேடாரில் எதுவுமே எல்லாமே அது வந்து ஆஃப் ஆகிடும். சீட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் லேபிளிங் மாற்றிடுவாங்க. மலேசியாலேயோ இந்தோனேஷியாவிலேருந்தோ வர மாதிரி அதோட லேபிளிங் மாற்றி அதை வந்து ஸோ நைஸாக ஆயிலை அங்கேருந்து எங்கே கொண்டு ஆமாம் இந்த பேரில் கடத்திடுவாங்க. இந்த ஒரு விஷயத்தினால ஈரான் வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் சைனா. ஸோ வந்து சைனாவும் ஈரானும் என்ன பண்ணுறாங்க, 25 இயர்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து சைனா என்ன ப்ராமிஸ் வந்து $400 பில்லியன் வந்து ஈரானில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இவங்களை இதில் ஃபோக்கஸ் பண்ணி வச்சு இவங்க ரிசோர்ஸஸ்லாம் இது காலி பண்ணிட்டே. இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்ரிஷன்ங்கிறாங்க. கமினியோட மரணம்ங்கிறது இது வந்து ஒரு கொலாட்ரல் டேமேஜ் தான். மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா இவங்க எல்லாம் அடிச்சுக்கிறது, அந்த ஆயிலை யார் டேக் ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, இந்த வார் மூலயமா சைனாக்கு போகிற ஆயிலை கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறோம். டெரரிஸ்ட் குரூப்புக்கு ஃபண்ட் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தா நிறைய கண்ட்ரிஸ். ஆமாம், பாகிஸ்தான் காலகாலமாக ஃபண்ட் பண்ணிட்டு. ட்ரம்ப்போட மெயின் ஃபோக்கஸ் வந்து டெரரிசம் தானா, இல்லை டெரரிசம்ங்கிற பேரில் இந்த ஆயிலை வச்சு ஒரு மெயின் பிஸ்னஸாங்கிறது. சைனா வந்து ஈரானை வச்சுட்டு ஈரானுக்கு ஃபுல்லாக செலவு பண்ணி அந்த செலவு வந்து ஈரான் என்ன பண்ணுது, அவங்க மிலிட்ரி யூஸ் பண்ணுது. அந்த மிலிட்ரியை வச்சு யூஎஸ் ட்ரூப்ஸ் எல்லாம் த்ரெட் ஆகுது. ஸோ சவுதியும் பயப்படுது. வணக்கம், இடமலம் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களே. உலகத்தில் நடக்கிற அனைத்து விஷயங்களையும் வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் இருக்கும். குறிப்பாக இப்போ வந்து ஈரானில் நடந்துட்டு இருக்க பிரச்சனை குறித்து பல செய்திகள் வந்த வண்ணமாக இருந்தாலும் நம்மளுக்கு வர செய்திகள் ஒன்று, அதுக்கு பின்னாடி இருக்க தகவல்கள் வேற மாதிரி இருக்குது. அப்படி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவோட இப்போ நம்ம கூட வந்திருக்கிறது சுரேந்திர அவர்கள். அவர்கிட்ட அந்த ஈரான் பிரச்சனையோட இன்னொரு டைமென்ஷனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எல்லாருமே வந்து ஈரானை பற்றி பேசுகிறாங்க, இஸ்ரேல், யூஎஸ் அண்ட் ஈரானால் தாக்கப்பட்ட மற்ற அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் பற்றி பேசிட்டே இருக்காங்க. அண்ட் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டனம் தெரிவிச்சு கூட பேசியிருக்காங்க. பட் சைனா வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிக்சரில் இல்லாமல் இருந்தாலும் இதற்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சைனா இஸ் த மெயின் ரீசன் ஃபார் ஈரான்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்க அந்த கிரைசிஸ் ஸ்ட்ரைக். இல்லை, இந்த ஸ்ட்ரைக்கே இஸ் ஃபார் வந்து சைனா அப்படிங்கிறாங்க. இது ஆனால் ஃபார் ஃபெச்டாக இருக்கு. ஏன் அப்படி? பெய்ஜிங் வந்து பல $பில்லியன் வந்து ஈரானில் செலவு பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள், பிரிட்ஜு, டனல் கட்டுறது, ரோடு, இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது சைனாவோட டிப்பிக்கல் கேட்ச் தெரியும்ல, கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட் பண்ணி பிடிக்கிறது. ஆமாம், இது எவ்வளோ கிளவராக அவங்க பண்ணியிருக்காங்க பாருங்க. ட்ரம்ப் வந்து ஈரானை ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால ஈரானுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. சைனா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஈரானில் என்னென்னலாம் பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்களோ ஒரு ரீஜனல் ஆர்கிடெக்சர் அவங்க பண்ணி வச்சது எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. 2 வீக்ஸ் பேக் என்ன பண்ணுறாங்க, டேரான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க. ஒரு டீல் என்னன்னா, சைனீஸ் மேட் சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல், ஓகே, விச் கேன் டேமேஜ் யூஎஸோட வார்ஷிப். அது வந்து ஆல்மோஸ்ட் அதை சைன் பண்ணுற இதுக்கு போயிட்டாங்க. அதுபோக என்ன பண்ணுறாங்க, 1000 டன் சோடியம் பெர்குளோரைட் வந்து ஈரானோட போர்ட்டில் கொடுக்குறாங்க, சப்ளை பண்ணுறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேலிஸ்டிக் மிசைல் ஸ்டாக் பைல் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான போதுமான அளவுக்கு ஒரு இதை தான் வந்து இஸ்ரேலோட அந்த 12 days வாருமாங்க. இதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இஸ்ரேலுக்கு 12 days ஆயிருக்கு இந்த இவங்க பண்ணது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. ஈரான் வந்து ரொம்ப வீக்கர் ஆயிடுச்சு இந்த ஹிஸ்ட்ரியிலே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் வீக்கர் ஆயிடுச்சு. சைனா திருப்பி என்ன பண்ணுறாங்க, அது அவங்க வந்து ஈரானை ரிவைவ் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக வந்து இன்னொன்று நம்ம பார்த்துருப்போம், யூஎஸ் சாங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக ஈரான் மேலே நிறைய. ஆமாம், ஏன்னா ஈரான் வந்து எந்த அதர் கண்ட்ரிஸும் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாங்ஷன் இருக்கு. ஆனால் சைனா வந்து ஈரான் கிட்ட இருந்து 80% ஆஃப் த க்ரூட் ஆயில் வாங்குது அட் டிஸ்கவுண்டட் ரேட்.
ஓகே, ரொம்ப கம்மி. ஆமா, இது சாங்ஷன் கிளியரா இருக்கு. இந்த மாதிரி வாங்கக்கூடாது ஈரான் கிட்ட இருந்து எனி அதர் கண்ட்ரிஸ் யாருமே வாங்கக்கூடாது. ஆனா சைனா என்ன ஒரு ஐடியால வாங்குறாங்கன்னா, கோஸ்ட் ஃப்ளீட் அப்படின்னு ஷிப்பிங். அது எப்படின்னா அந்த அந்த ஷிப்பு வந்து அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதோட ரேடியோ சிக்னல்ஸ், டிரான்ஸ்மிட்டர்ஸ், ரேடார்ல எதுவுமே மாட்டவே மாட்டாது, எல்லாமே அது வந்து ஆஃப் ஆயிடும். சீட் பண்றோம். ஸோ பிளஸ் லேபிளிங் மாத்திடுவாங்க. அது வந்து எடுத்துட்டு போகும்போது அது வந்து ஒரு மலேசியாலயோ இந்தோனேஷியால இருந்தோ வர மாதிரி அதோட லேபிளிங் மாத்தி அதை வந்து ஸோ நைஸா ஆயில அங்க இருந்து எங்க கொண்டு ஆமா இந்த பேர்ல கடத்திடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளா நடக்குது. 140 பில்லியன் ஆயில் இது வரைக்கும் 2021 இருந்து இப்போ வரைக்கும் சைனா வாங்கியிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து. இதுதான் வந்து மெயின் காரணம் ஈரான் வந்து பேங்க்ரப்டா போவார்த்துக்கு. சரி. ஸோ வந்து ஈரான் வந்து கம்ப்ளீட்லி சைனா டிபெண்டன்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்டர்டிபெண்டன்ட்டா ரொம்ப முக்கியங்கிறது சைனாக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும். இந்த ஒரு விஷயத்தினால ஈரான் வந்து கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் சைனா. ஸோ வந்து சைனாவும் $400 billion 25 இயர்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் பண்றாங்க. அதுல வந்து சைனா என்ன ப்ராமிஸ் வந்து ஈரான்ல இன்வெஸ்ட் பண்றதாவும், எப்படின்னா இது எதுக்குன்னா ஆயில் அண்ட் எனர்ஜி, பேங்க், டெலிகம்யூனிகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இதனால ஈரான் வந்து கம்ப்ளீட்லி வந்து ரிவைவ் ஆகி திருப்பி வருது. ஆமா, அதாவது சைனா மேல கம்ப்ளீட்டா டிபெண்டன்டா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா ஒரு பவர் லிவரேஜ் இதுக்கு என்னன்னா, சோ சைனா இருக்கு இந்த டீல்ஸ்லாம் பண்றதுக்கு ஈரானுக்கு. சோ வந்து மத்த கண்ட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியா இருக்கும் ஈரான் மேல, தேவையும் படாது. ஆமா, அந்த ஒரு விஷயம் இருக்கு. இதனால சைனாக்கு வந்து ஒரு மோர் இன்ஃப்ளூயன்ஸ், லைக் அதுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஈரானோட டெசிஷன் மேக்கிங் மேல. இந்த பிராந்தியத்துல ஒரு கண்ட்ரி மேல இவ்வளோ சைனாவை நம்பி தான் எல்லாம் இருக்குன்னா, சோ சைனா மேல தானே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கிரியேட் ஆகும். அந்த அதர் சைட் பாத்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியா, அரேப்ஸ் சைடு இருக்குல்ல, அரேப் கண்ட்ரிஸ் இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா இந்த ஈரான் அதோட வளர்ச்சி வந்து இவங்களுக்கு பயமா இருக்கு, அது ஒரு த்ரெட்டா இருக்கு, நாளை பின்ன நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா வருமோ. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான இன்வெஸ்டர் வேணும். சரி, ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் ஆகிற மாதிரி எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இருக்கிற ஒரு கண்ட்ரியோட அவங்களுக்கு இது வேணும், அலையன்ஸ் வேணும். சரி, சைனா ஸ்டெப் இன் பண்ணுது. நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றேன் உங்க எக்கனாமியை. இது என்ன பண்ணுது சைனா, அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இவங்களோட ஃபியர்லையும் இவங்க சைனா ஏன் வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ணும்போது உள்ள வரலங்கிறதுக்கு இதான் ரீசன். ஏன்னா ரெண்டு பேர் கூட ஒரு டீல் வச்சிருக்காங்க, டீல் வச்சிருக்கு. இவங்களோடையும் சைனா வந்து ஒரு டீல் வச்சிருக்கு. ஸோ தட் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்ப்ளீட் மிடில் ஈஸ்ட்ல வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? இவங்க ஈரானுக்கும் செலவு பண்ணுது, ஈரானோட டிசிஷன் மேக்கிங்லயும் உள்ள இருக்கு, இவங்களையும் இன்வெஸ்ட் பண்ணுது, இவங்களோட டெசிஷன் மேக்கிங்லும் இன்வால்வ் ஆகுது. பிளஸ் மிட் ஈஸ்ட்ல வந்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ். ஆனா அரேபுக்கு வந்து என்னன்னா இனிஷியலி அவங்க வந்து ட்ரெடிஷ்னலி அவங்க ஒரு மோர் லைக் எப்படி சொல்றது, அவங்க வந்து அலைன்ட் வித் யூஎஸ். ஸோ பர்ஷியனுக்கும் அரேப்க்கும் தான் டிஃபரன்ஸ். அவங்க அரேப்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து லீனியன்ட் டு யூஎஸ். ஆமா, ஸோ அவங்க வந்து ரொம்ப வந்து யூஎஸோட ஆலையா தான் இருப்பாங்க இந்த கம்ப்ளீட் கேங். ப்ளஸ் அவங்க ரொம்ப மாடர்னான ஒரு அப்ரோச் இருக்கு. அது ஒரு அந்த டூரிஸ்ட் பிளேஸா மாத்துறது கொஞ்சம் லிபரலா வச்சு. இது முன்னாடியே ஒரு வீடியோல பேசியிருப்பேன். கம்பேர்ட் டு அவங்க அந்த ஈரான் அந்த சைடு கண்ட்ரீஸும் ஆனா இவங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அதான். அவங்க மோர் ஆஃப் தியாலஜி, மோர் ஆஃப் ரிலீஜியஸா இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ராட்டஜி. ஆமா, இவங்களுக்கு வந்து எப்படின்னா பிசினஸ் தான் மெயின், அவங்களோட growth தான் மெயின். இதுதான் இது. இன்னொரு பக்கம் எப்படின்னா யூஎஸ் வந்து கண்டினியூஸா இவங்க ஈரானை கண்காணிச்சுட்டே இருக்கு. இந்த ரெட் சி அண்ட் கல்ஃப் ஆஃப் ஏடனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இவங்க வார்ஷிப்லாம் அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஷிப்பிங்கை பாதுகாக்கிறதுக்கு. இன்னொரு சைடு என்ன ஆயிடுது, இந்த வார்ஷிப்லாம் இங்க இருக்குன்னா அந்த அதர் சைடு பசிபிக் சைடு சைனா ஃப்ரீயாவே இருக்கு. ஓகே, அவ்வளவா எதுவும் கால் பதிக்கல. ஆமா, இது இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா யூஎஸ் வந்து கண்டினியூஸா இதுல செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டே அண்ட் நைட் ஆக்கியூபைடா இருக்கு. இதை கண்காணிச்சுட்டே இருக்கிறதுனால எவ்ரி இயர் இவங்க இப்படி பண்ண அங்க வந்து சைனா பசிபிக்கை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு ஸ்ட்ராங்கா. ஓகே, ஸோ இவங்க இதுல செலவு பண்றதுனால இவங்களுக்கு வந்து சப்மெரைன்லயோ அதர் மிசைல்ஸ், அதர் ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாம இதுலயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? யூஎஸ் சைடுல. ஆமா, யூஎஸ். இதனால என்ன ஆகுது, சைனா வந்து எவ்ரிடே ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு, இன்டைரக்ட்லி யாருக்கும் தெரியாம. ஓகே, வித்வுட் கெட்டிங் இன்டு தி கலாமிட்டி. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரான்ல இருக்கிற அவங்களோட ப்ராக்சிஸ்மாங்க, இந்த ஹெஸ்போலா, இந்த இங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்களா, இவங்க கம்ப்ளீட் ஈரானோட வெப்பன்ஸ், ஈரானோட இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஈரான் தான் இவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுது, பின்னாடி இந்த பேக் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இன்டெலிஜென்ஸும் ஈரான் தான் கொடுக்குது.
இதனால என்ன ஆகுது, ஆன்டி யூஎஸ் மூவ்மெண்ட்ஸ், யூஎஸ்க்கான விஷயங்கள்லாம் ஆக்டிவாவே தொடர்ந்து இவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. சோ இதனால என்ன ஆகுது, யூஎஸ் கம்ப்ளீட்டா அவங்களோட மிலிட்டரி ஃபோர்ஸ் கான்சென்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க மேலேயே இருக்கு. இது பேர் என்ன சொல்றாங்க, ஸ்ட்ராட்டஜிக் அட்ரிஷன் அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா ஸ்லோவா, இது எப்படின்னா சைனாவை இதுல நீங்க வந்து இப்போ ராஜதந்திரம் வாங்கல, சைனாவோட ராஜதந்திரம் பாருங்க, இட் டேக்ஸ் டைம். இவங்களை இதுல ஃபோக்கஸ் பண்ணி வச்சு இவங்க ரிசோர்சஸ்லாம் இது காலி பண்ணிட்டே இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்ரிஷன்ங்கிறாங்க. இது என்ன ஆகும், ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இவங்க இதுக்கெல்லாம் எதுக்குமே செலவு பண்ண முடியாம இதுலயே ஃபோக்கஸ் பண்ணி வச்சு அவங்களை வீக்கன் ஆகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நடந்த தாக்குதல் இருக்குல்ல, அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 7500 கோடி வந்து அந்த ஒரு நாள் எதுக்கு அந்த படையெல்லாம் நகர்த்துறதுக்கே ஸ்பெண்ட் ஆகும். ஆமா, ஏன்னா வார் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், பில்லியன் கணக்குல செலவு பண்றாங்க. இது என்ன ஆகுது, ஸ்லோவா கம்மியாயிட்டே வருது. ட்ரம்ப் எப்படி யோசிச்சிருக்காரு, இது வந்து நான் வந்து அசிங்கப்படுத்துற மாதிரியோ அப்படிலாம் இல்லை. சரி, ஈரான் மேல தாக்குதல், கமினேயோட மரணம்ங்கிறது இது வந்து ஒரு கொலாட்ரல் டேமேஜ் தான். சரி, மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா இவங்க எல்லாம் அடிச்சுக்கிறது இந்த ஆயில், அந்த ஆயிலை யார் டேக் ஓவர் பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ ட்ரம்போட பிரெயின் என்னன்னா, நான் இதை அடிச்சிட்டேன்னா உனக்கு 80% ஆஃப் ஆயில் நீ இங்கேருந்து வாங்குறல, உனக்கு ஆயில் போகாதுல என்ன. ஆமா, ட்ரம்போட டார்கெட், மெயின் டார்கெட் அதான். செக். ஸோ இதை காரணமா வச்சுக்கிட்டு ஸோ சைனா வந்து இவங்க 2 பேரை யூஸ் பண்ணுது, சரியா? இஸ்ரேல், அரப் கண்ட்ரீஸ், யூஎஸ் அவங்க அதுக்கு யூஸ் பண்றாங்க. ஆனா யூஎஸ் என்ன பண்றான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் சைனாக்கும் சேர்த்து செக் வைக்கிறான். ஸோ இப்போ இஸ்ரேல் நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம அரப் கண்ட்ரிஸா பரவாயில்ல ஒத்து போவாங்க, இஸ்ரேல் இஸ் ஒன் மினி யூஎஸ் இன் தி மிடில் ஈஸ்ட். சோ அதனால அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற கலாமிட்டின் மூலமா அவங்க மெயின் செக் வைக்கிறது சைனாக்கு தான். ஏன்னா சைனா வந்து வருஷம் நீங்க இதுலயே கடத்தி இருந்தீங்கன்னா அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டே போறான். இன்னொன்னு யூஎஸ் தாய்வான்லயும் வந்து மிலிட்டரி ஸ்ட்ரென்தன் பண்றதா இருக்கு. சோ அதுவும் கம்மியாயிட்டே வருது. சோ இது வந்து கிளவரா தெரிஞ்சுதான் ட்ரம்ப் என்ன பண்றாரு, இந்த வார் மூலமா சைனாக்கு போற ஆயில கம்ப்ளீட்டா கட் பண்றான். சோ இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் பாக்குறேன். இந்த வார் வந்து வெறுமா வந்து கம்யூனிட்டி வந்து இந்த டெரரிசம் இல்லங்க. எனக்கு என்ன டவுட்னா, டெரரிஸ்ட் குரூப்புக்கு ஃபண்ட் பண்றவங்க அப்படின்னு பார்த்தா நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. ஆமா, பாகிஸ்தான் காலகாலமா ஃபண்ட் பண்ணிட்டு இது நான் எப்படி பார்க்கறேன், ட்ரம்போட மெயின் ஃபோக்கஸ் வந்து டெரரிசம் தானா, இல்ல டெரரிசம்ங்கிற பேர்ல இந்த ஆயிலை வச்சு ஒரு மெயின் பிசினஸாங்கிறத நான் 2 விதமா பாக்குறேன். ஒண்ணு அந்த ஆயில் அப்படிங்கறது வந்து அவங்க டிப்ளீட் பண்ணி அவங்களுக்கு டியூவல் வின் இதுல. ஆமா, ஆயிலும் எடுத்துக்கலாம், சைனாக்கும் செக் வைக்கலாம். ஆமா, அதுவும் எடுத்துக்கிறான். டெரரிசமையும் நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட இமேஜை வந்து யூஎஸ்ல கொஞ்சம் பெருக்கிக்கலாம். பட் நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு விஷயம், நீங்கள் இதை பற்றி தொடர்ந்து வீடியோ பண்ணிருக்கனால சொல்கிறேன், யூஎஸ்ல இதுக்கான முழு சப்போர்ட் இருக்கா மாதிரி தெரியல. இஸ்ரேலோட வார் எதுக்கு நம்ம போய் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது எதிர்ப்பு இருக்கு. இல்லை, இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆயிலை வச்சு தான் வந்து எல்லாரையும் வந்து நீங்கள் பவர் டேக் ஓவர் பண்ண முடியும். மெயினாக நான் என்ன பார்க்குறேன், சைனாக்கான ஒரு வார் தான் இது, இந்த நேம் ஆஃப் டெரரிசம். இப்போ அந்த ஆயிலை டேக் ஓவர் பண்ணதுனால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸோட கண்ட்ரோல் யார் எடுக்கிறது தான். இப்போ வந்து அங்கே ஷிப்பு ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து இவங்களோட வார்ஷிப் 2மே இருக்கு. அது வேர்ல்டே 2 ஸ்ட்ராங்கஸ்ட் வார்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபுல் டைம் அங்கே தான் இருக்கு. அது வெளியிலயும் வர முடியாம உள்ளேயும் வர முடியாம இருக்கு. இப்படி இருக்கிறதுனால இப்போ ஆயில் சைனாக்கும் போகாது, மற்ற கண்ட்ரீஸ்க்கும் போறது கஷ்டம். ஆனா யூஎஸ் இன்னொன்று வந்து வெனிசுலா ஆயில முன்னாடி எடுத்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து 2 இதுல வந்து வெனிசுலா ஆயில். ரஷ்யா வந்து இதுலயே ரஷ்யாவும் ஆலை தான் ஈரானுக்கு. ஆனா ரஷ்யாவும் சைலண்டா இருக்கு. ரஷ்யா என்ன பிளான் பண்ணிருக்கலாம் நான் சொல்றேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ரஷ்யா கிட்ட ஆயில் இருக்கு. ரஷ்யா ஏன் சைலண்டா இருக்குன்னா, சரி இது இப்படி ஆறதுனால ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்க போவாங்க. சோ அவன் வைக்கிறது தான் ரேட்டு. சோ சைனாவும் ஏன் சைலண்டா இருக்குன்னா, சரி இங்க எனக்கு ஆயில் கிடைக்கலனாலும் நான் ரஷ்யா கிட்ட வாங்கிப்பேன். ஆனா இன்னொரு செக் வச்சாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, இந்தியாவை வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க விடாம பண்ணி திருப்பி எங்க கிட்ட இருந்தே வாங்குறாங்க வெனிசுலா. சோ யூஎஸ் பாத்தீங்களா லிட்டரலி எல்லாரையுமே இந்த ஒரு செக் வச்சு இதுல ஒரு கேம். சோ இது ஒரு கம்ப்ளீட்டா இந்த ஆயில் பிசினஸ் பிளஸ் இந்த பர்டிகுலர் கண்ட்ரி வந்து எல்லாருமே எப்படி வளர்றாங்க பாருங்க. சைனா வந்து ஈரானை வச்சுட்டு ஈரானுக்கு ஃபுல்லா செலவு பண்ணி, அந்த செலவு வந்து ஈரான் என்ன பண்ணுது, அவங்க மிலிட்டரி யூஸ் பண்ணுது. அந்த மிலிட்டரியை வச்சு யூஎஸ் ட்ரூப்ஸ் எல்லாம் த்ரெட் ஆகுது. ஸோ சவுதியும் பயப்படுது, இவங்க மிலிட்டரி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இங்க பாருங்க அந்த சூப்பர்சானிக் மிசிலுக்குலாம் வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ சைனா இவங்க 2 பேரையும் வச்சு யூஸ் பண்ணிட்டு இவ்வளவு நாளா ஆயில் வந்து ஈஸியா எடுத்துட்டே இருந்தது. அந்த அரசியல ட்ரம்ப் வந்து இவங்க ஒரு அரசியல் என்ன பண்றாங்க, இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து பிளஸ் சவுதி அரப் கண்ட்ரிஸும் சேர்ந்து
ஈரான் வந்து மிலிட்ரி லைக் அவங்க டெரரிசம்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. இப்போ வீக்கெண்ட் பண்ணிட்டாங்க அவங்க. ஆமா, கம்ப்ளீட்டா வீக்கன் ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா ஒரு வருஷமா பொருளாதார தடை இருக்கனால ஆல்ரெடி அங்க வந்து பாத்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அவ்வளவுதான், தலைமையும் இல்லை அப்படிங்கறதுனால இனிமேல் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்க போகுது. பட் இதுக்கு மேல சைனா எப்படி ரிட்டாலியேட் பண்ண போகுது இந்த சிச்சுவேஷன் தான் நம்ம பார்க்கணும். இல்ல சைனா என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா சைனா இவ்வளவு பொறுமையா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. நான் யோசிச்சேன் இது வந்து நிஜமாலே இப்படிதான் இருக்குமா. நான் எப்படி யோசிச்சேன், நம்ம கண்ட்ரில இருந்து யோசிச்சேன். சரி, ஏன்னா இப்ப நம்ம கண்ட்ரில வந்து நம்ம கண்ட்ரியை சுத்தி நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட் பண்ற கண்ட்ரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ், பாகிஸ்தான். நீ நிஜமாலே அதை வந்து ரிமூவ் பண்ணணும்னா இந்த கண்ட்ரிஸும் நீ வந்து கன்சிடர் பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி தான் வந்து பண்றாங்கன்னா ஓவராலா நீ யோசிக்கலாம்ல. நான் எப்படி யோசிக்கிறேன்னா இது சைனா வந்து பெனிஃபிட் ஆயிட்டு இருக்கு ஆயில் வெளியா. சாங்ஷன் போட்டும் நீ வந்து கோஸ்ட் ட்ரீட் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கங்கிறதும் ஒரு மெயின் ரீசனா இருக்கும். அதனால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடி கதையை ஆமா அந்த இடத்த ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணி சைனாக்கு வந்து சைனா எக்கனாமியை வந்து கிராஷ் பண்றது தான் இது ஒரு பிளானா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ரைட். இப்போ நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது வந்து ஈராக்ல இறங்கி இந்த சதாம் ஹுசைனை பிடிச்சதுலாம் இன்னும் நம்ம நியூஸ்ல பார்த்து ஞாபகம் வச்சிருப்போம். அதே மாதிரி நம்ம வாழ்ற இந்த சூழ்நிலை ஈரான்லயும் இது மாதிரி நடக்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம பார்க்கறது எதுவுமே நம்ம பார்க்குற மாதிரியான செய்தி இல்லை. அதற்கான எஃபெக்ட் வேற ஏதோ ஒரு கண்ட்ரி மேல இருக்குன்றது தான். கண்டிப்பா நம்ம பார்க்கறது எது உண்மை எது போய் இது எல்லாமே ஒரு அனலைஸ் பண்றது ஒரு ஆங்கிள். இப்ப நான் ஒரு ஆங்கிள் அதை பார்க்குறேன், நிறைய பேர் வேற ஆங்கிள் பார்ப்பாங்க. நான் இந்த ஆங்கிள் இப்படி இருக்கலாமோ அப்படின்னு தான் நானும் யோசிக்கிறேன். சரி, இப்போ நீங்க தொடர்ந்து இதை பத்தி சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்றதுனால என்னோட ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா as a வியூவராகவே நான் கேட்குறேன். இப்போ இந்த ஹோல் சிச்சுவேஷன்ல அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல இந்தியா அப்படிங்கிறது எப்படி பிளேஸ் ஆயிருக்கு, இந்தியா எப்படி வந்து ஒரு டிப்ளமேசி பிளே பண்ணிருக்கு, இந்தியாவில் இதுக்கான சாதக பாதகங்கள் என்னன்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணி. நான் அது பண்ணலாம் தான் இருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க இந்தியா ஏன் வந்து ரொம்ப நியூட்ரலா பிளே பண்ணுதுன்னு. இந்தியா வந்து ரொம்ப ஸ்மார்ட் பிளேங்க, அப்படிதான் பண்ணி ஆகணும். அதை நீங்க இந்த வீடியோ இல்ல நான் இது ஒரு டீடாவே கொடுத்தேன். இது எவ்வளவு ஸ்மார்ட்டா பிளே பண்ணிருக்காங்கிறதுக்கு நான் வந்து அதை நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். ஓகே, வெரி இட்ஸ் லைக் வெரி curious to hear about whatever you are about to say. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். Thank you so much for your points.